திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்காமல் ஆட்சியர் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னாள் ராணுவ வீரர்களின் குறைதீர் கூட்டத்தில் எங்கள் புகாரை கேட்க மாவட்ட ஆட்சியர் வரமாட்டாரா என முன்னாள் படை வீரர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். மிக தாமதமாக தொடங்கிய குறைதீர் கூட்டத்தை அதிகாரிகள் அவசரமாக முடித்துவிட்டு கிளம்பியதால் முன்னாள் ராணுவ வீரர்கள் கடும் ஏமாற்றமடைந்தனர். ஸ்டாலின் அரசு பெயரளவில் விளம்பரத்திற்காக குறைதீர் கூட்டத்தை நடத்துவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். ஒரு மாவட்ட ஆட்சியர் நீங்க வரல அப்படின்னா அது முன்னாள் ராணுவ குறைவிற்கு நாள் கூட்டம் வரலன்னா வருஷத்துல 4 நாள் தான் கூட்டம், நிறைய நாள்னு கிடையாது. அதுலேயும் வரல அப்படின்னா இது வந்து என்ன பொறுத்தளவுல இது மாவட்ட ஆட்சியர் முன்னாள் ராணுவ புறக்கணிக்கிறாருன்னு தான். அதனால விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே தனியார் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலையை மூடக்கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமந்தூர் கிராமத்தில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் நச்சுப்புகையால் நோய்வாய்ப்பட்டு 15க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.